ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம பாரதி ஹோம் ஃபுட்டில் கை கால் முட்டு வலிலாம் சரியாகக்கூடிய ஒரு அருமையான ருசியான பிரண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த குழம்பு நம்ம 1 வீக் கூட எடுத்து வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. முதல்ல இந்த குழம்பு பண்ணுறதுக்கு பிரண்டையை நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். நல்லா இது போல் பிஞ்சான பிரண்டையாக பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பிரண்டையில் 4 பக்கமும் நார் இருக்கும், அதை நல்லா உரித்து எடுத்துக்கலாம். இப்படி உரித்து எடுக்கும்போது கையில் நமைச்சல் இல்லாமல் இருக்க கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை கையில் தடவிட்டு உரிச்சேன்னா நமைச்சல் இருக்காது. இப்போ பாருங்கள், இது போல் சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதோட இலையையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானதும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ந்ததும் பிரண்டையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க பிரண்டையை நல்லா நிறம் மாறி சுருங்கி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இந்த பிரண்டை வதக்குறோம்ல, இது கூடவே ஒரு 10 to 15 சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து இந்த வெங்காயத்து கூடவே ஒரு 15 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காய்ந்ததும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் பொரிஞ்சு வந்ததும் ஒரு 10 பற்கள் பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துட்டு நம்ம சேர்த்த எல்லாம் சேர்ந்து நல்லா சிவந்து வந்த பிறகு நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சிருக்க பிரண்டை விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கலவையை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நம்ம வெங்காயம் தக்காளிலாம் பிரண்டை கூடையே சேர்த்து வதக்கினதால தாளிப்புக்கு தனியாலாம் வெங்காயம் தக்காளி சேர்க்க தேவையில்ல. நம்ம பிரண்டையை இப்படி வதக்கி அரைச்சி சேர்க்காம சின்ன சின்ன துண்டுகளாக வெங்காயம் தக்காளி கூட வதக்கியும் செய்யலாம். அப்படி செய்தால் நம்ம வீட்டு குட்டீஸ் ஒரு ஓரமாக அந்த பிரண்டையை மட்டும் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அதனால இந்த முறையில் செஞ்சுக்கிறோம். இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அரைச்ச மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து குழம்பு நல்லா வாசனைக்காகவும் கெட்டியாகிறதுக்காகவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த டைமில் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் முன்கூட்டியே ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்துட்டு கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 300 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, குழம்பு கொதி வர ஆரம்பிக்குது. நம்ம சேர்த்துருக்க மசாலா புளி இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு குழம்பு நல்லா கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்து பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு குழம்பு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு மல்லித்தழை சேர்த்துக்கலாம். மல்லித்தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக இறக்கும்போது கொஞ்சமாக மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பிரண்டையில் அதிக அளவு கால்சியம் இருக்கிறதால இதை தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தால் எலும்பு முறிவு பிரச்சனை ஏற்பட்டவங்களுக்கு கூட விரைவில் குணமாகும். அது மட்டும் இல்லாமல் நல்ல சோர்வை போக்கி நம்மளை சுறுசுறுப்பாகவும் வச்சுக்கும், ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். பசி இல்லாதவங்களுக்கு கூட நல்லா பசியை தூண்டி பசியின்மையை போக்கும். எலும்பு தேய்மானத்தால் வரக்கூடிய முட்டு வலி பிரச்சனைகளை கூட இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை பிரண்டையை குழம்பாவோ தொகையலாவோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல தீர்வாகவும் வலி நிவாரணியாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான பிரண்டை குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு பாரதி ஹோம் ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.